ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கு ஒரு முறுக்கு ஆர்டர் கிடைச்சதுங்க. எப்படின்னா, தீபாவளிக்கு முன்னாடிலேருந்தே என்னுடைய கணவர் சொல்லிட்டே இருந்தாருங்க. மை ஆஃபீஸ் கொலீக்ஸ் ஆல் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தீபாவளி முறுக்கு. எஸ்பெஷலி உன் மனைவி சுட்ட முறுக்குக்காக வெயிட்டிங் அப்படின்னு அவருடைய ஆஃபீஸில் எல்லாரும் சொல்ல, அவர் அந்த நல்ல செய்தியை என் காதில் போட, எனக்கோ அந்த வார்த்தை வந்து காதில் அப்படியே தேன் பாய்ந்தது போல இருந்துச்சு. ஆஹா! நாம முறுக்கு சுடுற பெருமை இனம், மொழி கடந்து மக்களை சென்றடைந்திருக்குது அப்படிங்கிறதுல ஒரு ஜாலி தானே. அதுக்கு என்னங்க, தாராளமா சுட்டுக் குடுக்கலான்னு சொல்லிட்டேன்னு, மொத்தமா ஒரு 10 பாக்கெட் லிங்கம் பிராண்ட் முறுக்கு மாவையும், சுட்டு அடுக்க பாக்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டு, பொறுப்பை என்னோட கையில ஒப்படைச்சுட்டாரு. அப்புறம் நானும் ஒரு 2, 2 பாக்கெட்டா கட் பண்ணி, அது கூட கொஞ்சம் பட்டரு, வெள்ளை எள்ளும் சேர்த்து, மாவ பதமா, பக்குவமா பெசஞ்சு, முறுக்க சுட்டு சுட்டு போட்டு, எல்லாத்தையும் டப்பாக்கள்லையும் போட்டு அடைச்சு வச்சுட்டேங்க. அப்புறம் அவர் டெய்லி 4, 2 பாக்ஸ்ன்னு ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் சேர்த்தாரு. அவர் அங்க எல்லாருக்கும் குடுத்துருக்காரு. அடுத்து நான் கமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரும் வந்தாரு. என்ன சொன்னாருன்னா, ஆஃபீஸ்ல ஒரு பாக்ஸ ஓப்பன் பண்ணினா, அந்த பாக்ஸ் முறுக்க சாப்பிட்டு முடிக்காம நாங்க எழுந்திரிக்கிறதே இல்லைன்னும், எங்க அம்மாவுக்கு எடுத்துட்டு போனேன். அத என்னுடைய அண்ணன் மட்டுமே சாப்பிட்டு முடிச்சுட்டான் அப்படின்னும் ஒரு லேடி மேனேஜர் சொன்னதாவும் சொன்னார். அதனால என்னங்க, இன்னும் மாவு பாக்கெட் நெறைய இருக்கு. நான் சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அடுத்த பேட்ச் முறுக்கு சுட்டு குடுத்தேங்க. இப்படிதாங்க எனக்கு என்னுடைய கணவர்கிட்டேருந்து கிடைச்ச ஆர்டர செஞ்சு முடிச்சு நல்ல பேரா வாங்கி குவிச்சு வச்சுக்கிட்டேன். ஒருத்தர் உங்க ஒய்ஃப முறுக்கு பிசினஸ் பண்ண சொல்லு அப்படின்னு ஐடியா கொடுக்க, இந்த ஐடியா நல்லா இருக்கே, ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிப்போமேன்னு ஐடியாவை ஸ்டாக்ல வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கதை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மொத்தமா பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் பொறுமையா பார்த்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் பர்பிள் கேபேஜ். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அமைச்சுக்கவும் செய்யுங்க. பாய்.